السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் அவனுடைய அருளை பொழியக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய மாதமான ரமதானுடைய மாதத்தை அடையச் செய்து அதில் நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹ்வின் தூதர் வழிமொழிந்த இரவு வணக்க வழிபாட்டை முழுமைப்படுத்திவிட்டு அல்லாஹுடைய வேத வசனங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மஸ்ஜிதில் நமக்கு வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வாராக. நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியமிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பு கூறிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். ரமலானை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹ் நாடாத ரூஹுகளை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவாலும் ரமலானை அடைய முடியாது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருள்கொடை இந்த ரமலானுடைய மாதம். அதிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சாக இருக்கிற, சிஃபத்தாக இருக்கிற, கலாமாக இருக்கிற அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் நாம் இறக்கியிருக்கிறோம் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய ஒரு பேச்சு, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் அருளிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேத வசனத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப, காரணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளினார். சஹாபாக்கள் அல்லாஹுடைய இந்த வேத வசனத்தோடு மிக கடுமையாக பிணைந்திருந்தார்கள். அல் குர்ஆனோடு மிக கடுமையான முறையில் சஹாபாக்கள் பிணைந்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்களும் சந்திக்கச் செல்கிறார். சந்திக்க செல்லும் பொழுது உம்மு ஐமனுடைய வீட்டில் அழுகை சத்தம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கடுமையாக அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தன் உமரை பார்த்து சொல்கிறார்கள், உமர் அவர்களே, ரசூலுல்லாஹுடைய மறைவை நினைத்துத்தான் உம்மு ஐமன் கடுமையாக அழுகிறார். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹுக்கும் உம்மு ஐமனுக்கும் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நேசம் இருந்தது. ரசூலுல்லாஹுவை சிறிய வயதிலிருந்து தாய்க்கு பிறகு கருணையோடு அரவணைத்த ஒரு பெண்மணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு வரும்பொழுது எல்லையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வரவேற்கு நிற்கக்கூடிய ஒரு பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கடுமையாக அழுகிறார். அபூபக்கர் சொல்கிறார், ரசூலுல்லாஹுடைய மறைவை நினைத்து அழுகிறார். நாம் அவர்களுக்கு சென்று நாம் அவர்களுக்கு அழ வேண்டாம் என்று அவரை நாம் பக்குவப்படுத்துவோம் என்று இருவரும் வீட்டுக்குள்ளே நுழைந்து உம்மு ஐமனை சமாதானப்படுத்துகிறார். அழாதீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் சிறந்த ஒரு அந்தஸ்து, ஒரு கண்ணியம் அல்லாஹ்வின் தூதருக்கு உண்டு. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நான் அதற்கு அளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார் என்று எனக்கு தெரியும். நான் அழுவதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவுக்கு பிறகு வஹி வருவது நின்று விட்டதே என்ற கவலை நான் அழுகிறேன் என்பதாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அதை கேட்டவுடன் அழுதார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதை கேட்டவுடனே மூவரும் சேர்ந்து அழுதார்கள். வஹியோடு குர்ஆனோடு அவர்களுடைய உள்ளங்கள் இணைந்தது. அப்படி இருந்த சூழ்நிலை. இன்றைக்கு நமக்கு ஒரு முஸ்ஹபுடைய வடிவிலே குர்ஆன் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களிடத்தில் குர்ஆன் என்பது உள்ளத்தில், அவர்களுடைய நாவுகளில், அவர்களுடைய செயல்களில், அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பங்களிப்பு ஆற்றியதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த அமர்வில் இருந்து அல்லாஹ் நாடுகின்ற வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் ஊடாக நபித்தோழர்களை எப்படி பக்குவப்படுத்தினான், இதயங்களை மாற்றிய இறை வசனங்கள் என்கிற தலைப்பில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எல்லாம் எப்படி இந்த குர்ஆன் புரட்டி போட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மிக முக்கியமான ஒன்று, சர்வசாதாரணமாக குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓதிவிட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் பெரும்பாலான குர்ஆன் வசனத்திற்கு பின்பதாக நபித்தோழர்களுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாறிய செய்திகளை நாம் ஹதீஸ் வடிவில், தஃப்சீர் வடிவில் நாம் செவிமடுக்கிறோம். அதில் முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 103வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொழிந்திருக்கிற அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். இன் குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லாம் பகைமையோடு இருந்தீர்கள். சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் பகைமையோடு இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் இணைத்தான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானன், அவனுடைய அருளை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்களே, நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அல் குர்ஆன் சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறார். இதனுடைய சபபு நுசூல், இறக்கப்பட்ட காரணம் என்பது இமாம் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தஃப்சீர் தபரி, இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஹிஜ்ரத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்லும் பொழுதே மதீனாவுடைய தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே நுழைகிறார். அதுவரைக்கும் மதீனா என்பது யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் வட்டியினூடாக மிக பெரும் அளவிற்கு பிணைக்கப்பட்டிருந்தது. மதீனாவுடைய பூர்வகுடி வாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரிகள் அல்லாஹ்வின் தூதர் வருகைக்கு முன்னால் 2 கோத்திரங்களாக பிரிந்திருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 கோத்திரங்கள். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் வழியாக வரக்கூடிய இவர்கள் 2 பிரிவுகளாக பகைமையின் உச்சத்தில் இருவருக்கு மத்தியில் மிக பெரும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால்
கடுமையாகவே இவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அதற்கு மிகப்பெரிய காரணம் யூதர்களுடைய ஒரு சதி. இருவரும் பகைமையோடு வெறுப்போடு இவர்கள் வாளை சுழட்டக்கூடிய வகையில் மிக கடுமையாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் உடைத்ததெல்லாம் கோத்திர பெருமை. உங்களுடைய கோத்திர பெருமையை முற்றுமுழுதாக நீங்கள் துறக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அன்தும் அன்சார், அல்லாஹ்வினுடைய தீனுக்காக உதவி செய்யக்கூடிய அன்சாரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குலப்பெருமை, இந்த கோத்திர பெருமையை ரசூலுல்லாஹ் உடைத்தார். ஒற்றுமையாக மதீனாவுடைய அன்சாரிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவர்களை இணைத்து வைக்கும் பொழுது மிக அழகாக இருந்தது மதீனா. அந்த நேரத்தில் ஷாப் இப்னு கைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு யூத பாதிரியார் இருந்தார். மதீனா மாறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி இல்லாத ஒரு சந்தையை மதீனாவில் உருவாக்குகிறார். பள்ளிவாசல் கெட்டுகிறார்கள். சஹாபாக்களை எல்லாம் கல்வியினூடாக பக்குவப்படுத்துகிறார்கள். தஸ்கியா செய்கிறார்கள். சஹாபாக்கள் தோழர்களுக்கு தோழராக, சகோதர சகோதரராக கை குலுக்கி கெட்டி தழுவி இருப்பதை பார்க்க முடியாமல் அந்த ஷாபு இப்னு கைஸ் பொறாமைப்படுகிறான். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் அன்சாரிகள் ஒரு பள்ளிவாசலிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு வயதான ஒரு யூத பாதிரியார் ஒரு சிறுவனை அழைத்து சொல்கிறான், இப்படி நீ அந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் அங்கே அன்சாரிகள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் சென்று நீ பழமை கதையை, அவர்களுடைய பழமை பகையை எல்லாம் நினைவு கூற வேண்டும் சொல்கிறான். நீ அவர்களிடத்தில் செல்ல வேண்டும். அவர்கள் சிரித்து தோழமை கொண்டு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நீ அவர்களிடத்தில் சென்று அவர்களின் பழமைகளை, அவர்கள் பல குல பெருமைகளை எல்லாம் நீ பேச வேண்டும். அல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் அன்சாரிகள் எல்லாம் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் ஹவுஸ் ஹஸரஜ் 2 கோத்திரத்தார் கெட்டி தழுவி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த யூத சிறுவன் வருகிறான். வந்து அமர்ந்து சொல்கிறான் ஹவுஸிடத்தில், ஹவுஸ் அவர்களே, உங்களுடைய வீரம் என்பது மிகப்பெரியது. நீங்கள் ஹஸரஜை எதிர்கொண்ட விதமெல்லாம் சிறந்தது. உங்களுடைய முன்னோர்கள் வாழ்வீச்சக்கூடிய போன்று ஹஸரஜில் யாரும் வாழ்வீச்சதே கிடையாது. அவன் பேச பேச அன்சாரிகள் ஹவுஸுடைய கோத்திரத்தார்களுக்கு அப்படியே கொஞ்சம் பெருமை வருகிறது. ஹஸரஜ் இடத்தில் செல்கிறார். சென்று அவர்களிடத்தில் மூட்டி விடுகிறார். இப்படி உங்களுடைய பெருமை தெரியுமா? உங்களுடைய வீரம் தெரியுமா? நீங்கள் எப்படியெல்லாம் சண்டையிடுவீர்கள்? இந்த நேரத்தை எண்ணி பார்த்தீர்களா? அந்த நேரத்தில் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி ஹவுஸை எதிர்கொண்டார்கள்? இருவருக்கு மத்தியில் என்ன செய்கிறான்? பகைமையை மூட்டி விடுகிறான். இருவரும் இருக்கக்கூடிய சபையில் ஒருவருக்கு ஒருவர் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று சண்டை அப்படியே உச்சத்தை அடைகிறது. வாளை உருவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்த அன்சாரி தோழர்கள் அந்த யூத சிறுவனுடைய அந்த ஒரு வார்த்தைகளை கேட்டு அப்படியே அவர்கள் ஜாஹிலியாவுடைய கால அந்த சிந்தனையில் செல்கிறார்கள். வாளை இறக்கி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார்கள். எந்த சமூகத்தை ஒன்றிணைத்தோமோ அந்த சமூகம் இப்பொழுது குலப்பெருமையால் 2ஆக பிழைந்திருக்கிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னார்கள், அபி தஅவல் ஜாஹிலியத்தி வ அன பைன அதுஹுரிக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் இருக்கும் பொழுதே ஜாஹிலியா சிந்தனையில் நீங்கள் வெளிப்படுகிறீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ தலா அலைஹிம் ஹாதிஹில் ஆயா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றான குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வத்குர் நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்த அருளை நீங்கள் எண்ணிக்க பார்க்க வேண்டாமா? இன் குந்தும் அஅதாஅன், உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைமையோடு இருந்தீர்களே, ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் இணைத்தானே, உங்களை சகோதரன் ஆக்கினானே, அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறார். அல்லாஹ் ஒரு ஒற்றுமையை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது.
அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய உடனே சஹாபாக்கள் தங்களுடைய எடுத்த கத்தி அப்படியே உள்ளே வைத்தார்கள். ஆம், அந்த ஜாகிலியா சிந்தனையை நாம் சென்று விட்டோம். அல்லாஹ்வின் மார்க்கம் ஒற்றுமை சொல்கிறது, ஒற்றுமையாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பிளவுபட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தீன் உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் இணைத்ததா இல்லையா? அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக மாறினார்கள். அந்த ஒரு குர்ஆன் வசனம் ரசூலுல்லாஹ் ஓதியதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கத்தியை எடுத்து அப்படியே உள்ளே வைத்து இருவர் கெட்டி தழுவி கொண்டார்கள். அல்லாஹ் கொள்கை சகோதரர், அல்லாஹ் நமக்கு மத்தியிலும் இந்த ரமலானின் சகோதரர்கள் நம்மோடு பிறந்த சகோதரனோடு பேசுவது கிடையாது, நம்மோடு பிறந்த சகோதரியோடு பேசுவது கிடையாது. இரத்த பந்தத்தை துண்டித்த வகையிலே ரமலானை நம்ம எத்தனையோ மக்கள் இல்லாமல் ரஹிம ரப்பி எதிர்கொண்டு வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நோன்புகள் உண்மையாகவே தக்குவாவை முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய உங்களுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் வாழுங்கள், உங்களுடைய நண்பர்கள் சகோதரிடத்தில் நல்ல முறையில் வெளிப்படுங்கள். சாதாரண விஷயம் அல்ல அது. ஒற்றுமையையும் இணக்கத்தையும் அன்பையும் நேசத்தையும் ஒருவருக்கொருவர் நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆன் நமக்கு பதிவு செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஒமன் கான ஃபி ஹாஜத்திஹி அஹீஹி. எந்த ஒரு முஸ்லிமான சகோதரன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நீக்குவானோ பூர்த்தி செய்வானோ, கான அல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முன்னால்? சஹாபாக்களுக்கு முன்னால். உங்களோட இஸ்லாத்தை ஏற்ற உங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு கஷ்டம் வந்தால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அது ஈமானி அடையாளம் அல்ல. இன்றைக்கு ஒரு ஈமானிய சகோதரன் கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் வெளிப்படையில் முகத்தில் என்ன செய்கிறோம்? உங்களுக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டு என்று சொல்கிறோம், உள்ளத்தில் சந்தோஷப்படுகிறோம். இல்லை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தேவை என்று ஒரு முஸ்லிமான சகோதரன் வந்தால் உன்னால் ஏன்ற அளவிற்கு அவனுக்கு உதவியை நீ வெளிப்படுத்து, அவனுடைய தேவையை நீ பூர்த்தி செய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமன் சத்தர முஸ்லிமன். எந்த ஒரு முஸ்லிமான சகோதரன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய குறையை மறைக்கிறானோ, சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குறையை மறுமையில் மறைக்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய சுன்னா, ரசூலுல்லாஹுடைய சுன்னா. ஒரு சகோதரனுடைய குறைகளை பற்றி பேசப்படும் பொழுது அதை மறைப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. ஏன்ற அளவுக்கு சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒரு வசனம் மாற்றியது. எந்த சஹாபாக்கள் அப்படி இரு கோத்திரங்களாக பிரிந்து வாள்களை உருவினார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர்களுக்கு மத்தியில் ஓதி காண்பித்தார்கள். உடனே வாளை உள்ளே வைத்தார்கள். இல்லை இல்லை, குர்ஆனால் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை இந்த ஈமானால் அல்லாஹ் இணைத்திருக்கிறான் என்கிற அந்த நிலை அவர்களிடத்தில் வெளிப்பட்டது. இது முதல் படிப்பினையாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிறார்கள். இரண்டாவதாக அல் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவினுடைய 118 119 வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅலா ثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. சூரா தௌபாவினுடைய 118 119 வசனம் தபூக்குடைய போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலாக முனாஃபிக்குடைய சிஃபத்துகளை பற்றி, தபூக்குடைய போர்க்களத்தை பற்றி சூரா தௌபாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். இது என்ன செய்தி? எதற்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அன்சாரி தோழர், பார்க்க அழகாக இருப்பார், நல்ல செல்வம் படைத்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அக்பாவுடைய அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தவர், அன்சாரிகளில் ஒருவராக இருந்தவர். மிக அழகான சஹாபி, தன்மையான சஹாபி.
இவருடைய வாழ்க்கையை எப்படி இந்த குர்ஆன் வசனங்கள் மாற்றி இருக்கிறது என்று பாருங்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தபூக்குடைய போர்க்களம் ஹிஜ்ரி 9 நடைபெறுகிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்நோக்கிய பயணமாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து அதற்கான அழைப்பை விடுகிறார்கள். தபூக்குடைய போர்க்களத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். கஷ்டமான சோதனையாக பிணைக்கப்பட்ட இந்த போர்க்களத்தில் யார் பங்களிப்பாற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை அளிக்குகிறார். அந்த நேரத்தை பற்றி கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபி ஹர்ரின் ஷதீதின், கடுமையான வெப்பம், பேரித்த பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய காலம், ரொம்ப கடுமையான வெப்பம் நிறைந்தது. முனாஃபிக்குகள் அந்த அழைப்பு வந்தவுடனே சொன்னார்கள், இந்த சூட்டில், இந்த கடுமையான வெப்பத்தில் யார் போர்க்களத்துக்கு செல்வார்? கடுமையான வெப்பம் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிப்புகளை செய்ய சொல்கிறார்கள். எல்லாரும் வாகனத்தை தயார்படுத்த சொல்கிறார்கள், பங்களிப்பாற்ற சொல்கிறார்கள். 30,000 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒன்றிணைத்தார்கள். அப்போ கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவரது செய்தியை சொல்கிறார். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த அழைப்பு வந்தது, ரசூலுல்லாஹ்ட்ட இந்த அழைப்பு வந்தது, நான் என்னுடைய உள்ளத்திற்கு சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் நாம் போகுவோம், ஆனால் கொஞ்சம் தாமதமாக நம்முடைய தயாரிப்புகளை எடுத்துக்கொள்வோம் என்று கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுங்க, அந்த நேரத்திலே நான் கொஞ்சம் சொகுசாக இருந்தேன். என்னிடத்தில் 2 ஒட்டகங்கள் இருந்தது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா தபூக்குடைய போர்க்களத்துக்கு சென்றார்கள். மெலிந்த ஒட்டகம், நடக்கவே முடியாது. அந்த ஒட்டகத்தில் அவர் இங்கே ஏறி பின்னாடி போகிறாங்க. முஸ்லீமுடைய கூட்டம் முன்னாடி சென்று விட்டது. அபூதர் கொஞ்சம் பின்தங்கி விடுகிறார். கடைசியில் அந்த ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு மூட்டை முடிச்சுகளை தூக்கி நடந்தே சென்றார் தபூக்கை நோக்கி. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இப்போ கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தயாரிப்புகளை. நாள் வருகிறது, முஸ்லீம் படை மதீனாவை விட்டு வெளியாகி விடுகிறது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திற்கு செல்லவில்லை. 30,000 படையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கை நோக்கி செல்கிறார்கள். ஹத்தா பலக தபூக், தபூக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறார்கள். வகால வஹுவ ஜாலிசு ஃபில் கௌமி பி தபூக், தபூக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள். தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில் அங்கே கேம்பு போடுறாங்க. போட்டு கேட்குறாங்க, மா ஃபஅல கஅபுன், கஅப் என்ன செய்கிறார், எங்கே இருக்கிறார்? கஅப் மாலிக் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு செல்லும் பொழுது எந்தெந்த சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள் என்ற ரசூலுல்லாஹ் வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டாங்க. இந்த வேறெல்லாம் வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ் எழுதியெல்லாம் வைக்க மாட்டாங்க. வரக்கூடியவர்கள் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துக் கொடுப்பார், யாரெல்லாம் முனாஃபிக்குகள், யாரெல்லாம் போர்க்களத்துக்கு பங்களிப்பாற்றிருக்கிறார் என்று. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கை அடைந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா ஃபஅல கஅபுன், கஅப் எங்கே இருக்கிறார்? உடனே ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவர் தன்னுடைய உலக ஆடம்பரத்தை பார்த்து அப்படி சொகுசாக இருக்கிறார். தன்னுடைய ஆடை, தன்னுடைய வாகனங்களை பார்த்து அப்படியே மதீனாவில் உட்கார்ந்து விட்டார். உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி உஹிப்புக் யா முஆத் என்று சொன்ன முஆத் ரலியல்லாஹு தஆலா எப்படி வெளிப்படுகிறார்கள் பாருங்கள். சகோதரர்களே, முஸ்லிம் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திற்கு வரவில்லை, தாமதப்படுத்தி விட்டார். ஒரு சஹாபி சொல்கிறார், உலக ஆசையில் மூழ்கி விட்டார், தன்னுடைய ஆடையும் தன்னுடைய வாகனத்தையும் பார்த்து மதீனாவில் உட்கார்ந்திருக்கிறார். சொல்கிறார்கள் முஆத் பின் ஜபல், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ்வின் தூதரே, மா அலிம்னா அலைஹி இல்லல் கைர, அல்லாஹ்வின் தூதரே, மா அலிம்னா அலைஹி, அவர் மீது எங்களுக்கு அறிவில்லை, இல்லல் கைர், கைரை தவிர. அவரை பற்றி எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கைர் தான், அவர் எப்படி இருந்திருக்கவே மாட்டார், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அல்லாஹ்வின் தூதரே ஃபஸக்கத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கிறார்கள். ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய நிகழ்வு சகோதரர்கள், ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய நிகழ்வு. கஅப் பின் மாலிக் மதீனாவில் இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கில் இருக்கிறார்கள். மதீனாவிலே கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா உலா வரும் பொழுது சொல்கிறார்கள், லா அரா இல்ல ரஜுலன், நான் மதீனாவுக்குள்ளே இருந்தேன், மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கெல்லாம் போவேன்,
அங்கே பார்ப்பதெல்லாம் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இன்னும் அல்லாஹுடைய தூதரால் சலுகை அளிக்கப்பட்டவர்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள். அவர்களை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள், முஃமின்கள் தபூக்கை நோக்கி சென்று விட்டார்கள். இங்கே இருப்பதெல்லாம் முனாஃபிக்குகள். உள்ளம் அப்படியே கனமாக மாறுகிறது. என்ன கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே பார்க்குகிறார்கள். செய்தி வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியோடு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். தபூக்கிலிருந்து மதீனாவை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். உள்ளம் அப்படியே பதறுகிறது. கஅப் பின் மாலிக் போர்க்களத்திற்கு செல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் வந்து கேட்டால் என்ன சொல்வேன் காரணமாக, என்ன சொல்ல போகிறேன்? தன்னுடைய குடும்பத்தினத்தெல்லாம் அப்படியே கேட்குகிறார்கள், என்ன சொல்வது? விசாரிக்கிறார். இப்படி போகவில்லை சொல்லுகிறார். பொய் சொல்லுப்பா, ஏதாவது பொய் சொல்லு. ஆனால் கஅப் பின் மாலிக்குடைய உள்ளம் இல்லை, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒருபொழுதும் பொய் சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வந்தடைகிறார்கள். மஸ்ஜிதுக்குள்ளே செல்கிறார்கள். வயர்கஉ ஃபீஹி ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழுகிறார்கள். சும்ம ஜலஸ லின்னாஸ், மக்களை எதிர்நோக்கியவராக உட்கார்ந்தார்கள். எதற்கு உட்காருவார்கள்? கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திற்கு சென்றால் திரும்ப மதீனாவுக்குள்ளே வந்தால் பள்ளிவாசலுக்குள்ளே வருவார்கள், 2 ரக்அத்துகள் தொழுவார்கள், மக்களை எதிர்நோக்கி உட்காருவார்கள். போர்க்களத்திற்கு யாரெல்லாம் வரவில்லையோ எல்லோரும் அங்கே வருகிறார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், கிட்டத்தட்ட 80 பேர் வந்தார்கள். அங்கே 80 பேர் முனாஃபிக்குகள், 80 பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் 80க்கு மேற்பட்டவர் வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு அது முடியலை, இது முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு சரி எல்லாரையும் அனுப்புகிறாங்க. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். வந்த உடனே ஃபலம்மா சல்லம்து அலை, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பற்றி சிரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ஆனால் சிரிப்பில் கோபம் இருந்ததை நான் அறிந்தேன். கஅப் பின் மாலிக் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சலாம் சொன்னேன். சலாம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தை பார்த்தேன். அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள். ஆனால் சிரிப்பில் கோபம் தெரிந்தது. உட்கார சொன்னார்கள். கேட்டார்கள், ஏன்? மா ஹல்லஃபக், எதற்கு, என்ன தாமதம் உனக்கு? ஏன் போர்க்களத்துக்கு வரவில்லை, பின்தங்கினாய்? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இப்பொழுது வேறு யாராவது இருந்திருந்தால் நான் வேறு காரணங்களை எல்லாம் சொல்லியிருப்பேன். எனக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதை வைத்து உங்களிடத்திலிருந்து நான் அதிலிருந்து தப்பித்திருப்பேன். ஆனால் உங்களிடத்தில் நான் பொய் சொல்லி அல்லாஹ் அதனை உங்களுக்கு அறிவித்து உங்கள் கோபமும் அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவனாக நான் ஒருபொழுதும் இருக்க மாட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, கஅப் பின் மாலிக் தான் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ், இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், என்னால் உங்களிடத்தில் பொய் சொல்ல முடியாது. அல்லாஹ் அறிவித்து தந்தால் அல்லாஹுடைய கோபமும் உங்களுடைய கோபம் பெற்றவனாக நான் இருப்பேன். எனவே நான் அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்க்குகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅப் பின் மாலிக் உண்மையை சொல்லிவிட்டார். வேறு யாருக்குமே சொல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கல. கஅப் பின் மாலிக் உண்மையை சொல்லிவிட்டார். கஅப் பின் மாலிக் கேட்கிறார்கள் அங்கிருந்த தோழர்களிடத்தில், என்னை போன்று வேறு யாரெல்லாம் இந்த செய்தியை, உண்மையை சொன்னது? 2 நபித்தோழர்கள், வயதான நபித்தோழர்களை பற்றி சொல்லப்படுகிறது. முராரத் இப்னு ரபீ, வஹிலால் இப்னு உமையா, 2 நபித்தோழர்கள் உண்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள், இந்த மூவரோடும் யாரும் பேசக்கூடாது. தபூக்கில் பின்தங்கிய இந்த மூவரோடும் யாரும் பேசக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சட்டம் போடுகிறார்கள்.
கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு பதறிவிட்டார். அவருடைய குடும்பம் எல்லாம் சொல்லுகிறது, உண்மையை சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாமே கஅபே. கஅபுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், நாம் சொல்லியிருக்கலாமோ என்கிற அளவிற்கு அதனுடைய குடும்பங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன இப்படி. மதீனாவில் யாருமே கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த 2 நபித்தோளிடத்தில் பேசவே இல்லை. இந்த அறிவிப்பு வந்த உடனே அந்த 2 வயதான நபித்தோளும் வீட்டிலேயே அடைந்து விட்டார்கள். கடுமையாக அழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, யாரோடு பேசக்கூடாது. கஅப் பின் மாலிக் சொல்கிறார்கள், நான் கொஞ்சம் இளைஞன், நான் பள்ளிவாசலுக்கு செல்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு செல்வேன், சலாம் சொல்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய தூதருடைய உதடை பார்ப்பேன், சலாம் சொல்கிறாரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டார். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் தொழுவேன், ரசூலுல்லாஹை பார்த்து வண்ணம் தொழுது கொண்டே இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொழுகை ரசூலுல்லாஹ் தொழும்போது ரசூலுல்லாஹை பார்த்து கொண்டே இருப்பேன். நான் தொழுவேன், அப்படியே நான் பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் என்னை பார்ப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் கஅப் பார்ப்பதை அறிந்த ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பி விடுவார். எத்தனை நாள் மார்க்கெட்டுக்கு போவார், யாரும் பேச மாட்டார்கள். தன்னுடைய நேசத்துக்குரிய சகோதரனினுடைய மகன் கதாதாவை சந்திக்கிறார்கள். யா கதாதா, என்னுடைய சகோதரனே, அன்பிக்கினியவனே, உனக்கு தெரியாதா, நீயும் பேசாமல் இருக்கிறாய், உனக்கு தெரியாதா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு நான் நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா, என்னோடு பேசு, உனக்கு தெரியாதா? அவர் சொன்னார், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும். அவர் சொல்றார், இந்த நிகழ்வுக்கு முன்னால் அன்போடு பாசத்தோடு பிணைப்போடு நம்ம இருந்தோமே, நீயும் பேசாமல் இருக்கிறாய், உனக்கு தெரியாத என்னுடைய உள்ளத்தை பற்றி, அல்லாஹும் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நேசிக்கிறேன் என்று. அவர் சொல்றார், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும். ஃபஃபாதத் ஐனாய, கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அழுகிறார். யாரும் பேசல. மதீனா சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுக்க மதீனாவுடைய அந்த வலிமை என்பது பேசப்பட்டிருந்தது. அந்த டைம் ஷாம் தேசத்திலிருந்து ஒரு கடிதம் கஅப் பின் மாலிக்கு வருகிறது. எப்படி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் பாருங்கள் சகோதரர்கள். அந்த கடிதத்திலே போடப்பட்டிருக்கிறது, கஅபே, உன் தோழர் முஹம்மது உன்னை இழிவுபடுத்தி விட்டார், நீ நாடினால் நீ ஷாமுக்கு வந்தால் சிறந்த ஒரு வாழ்க்கையை உனக்கு நாங்கள் கொடுப்போம், கஅபே நீ வா. ஷாம் பிரதேசத்திலே ஒரு 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 கண்ட்ரியுடைய ஒரு பிரதேசத்துடைய ஒரு அரசர் கடிதம் எழுதுகிறார் கஅபுக்கு. கஅப் பின் மாலிக் சொன்ன அழுதவராக, எனக்கு வந்த சோதனையே என்று கடிதத்தை கிழிக்கிறார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் யாரும் பேசவில்லை. பொறுமையோடு அழுகையோடு கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே மதீனாவில் செல்லும் இடமெல்லாம் யாரும் பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டார்கள். 40வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு அழைப்பு வருகிறது. ரசூலுல்லாஹுடைய ஒரு அறிவிப்பாளர் அங்கே வந்து சொல்கிறார், கஅபே, உன்னுடைய மனைவியை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள், உங்கள் மனைவி 40 நாள் இருந்தீர்கள், இனிமேல் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் இருக்கக்கூடாது. கஅப் கேட்டார்கள், நான் தலாக் சொல்ல வேண்டுமா? தலாக் சொல்லவில்லை, நீங்கள் அவர்களோடு இருந்து நீங்கள் பிரிந்து விட வேண்டும், ஒதுங்கி விட வேண்டும். அப்படியே இருக்குகிறது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா இந்த கட்டளை வந்த உடனே ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் வயசானவர், அவர் அந்த 3 பேரில் இருக்கார்ல, இந்த கட்டளை மனைவியை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும் கட்டளை வந்த உடனே அவருடைய மனைவி ஓடிச்செல்வது அல்லாஹ்வின் தூதரிடம். யா ரசூலல்லாஹ், இன்ன ஹிலால் இப்னு உமையா ஷேகுன், ஹிலால் இப்னு உமையா வயதானவர், அவர் தன்னுடைய வேலையை செய்யவே அவர்களுக்கால முடியாது, நான் தான் அவர்களுக்கு ஹிதுமத் செய்து கொண்டிருக்கிறேன், எனவே அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதற்கு எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். 40 நாள், 49வது நாள், 50வது நாள் ஆகியது. எப்படி இருக்கும் சகோதரர்களே சஹாபாக்கள்? அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சிரிக்கவே மாட்டார்கள்.
எந்த நபித்தோழர்களும் பேசவே மாட்டார்கள். தன்னுடைய மனைவி பேசுவதில்லை, தன்னுடைய குடும்ப உறவுகள் பேசவில்லை. ஒரே ஒரு கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்ன காரணத்தால் அல்லாஹ் அவங்களுடைய அதை அழகாக வர்ணிப்பான். அல்லாஹ் அந்த வசனத்தில் 50வது நாள் ஃபலம்மா சல்லைத்து ஸலாத்துல் ஃபஜ்ர், கஅப் மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு 50வது நாளுக்கு பிறகு அப்படியே அவருடைய கூரையின் மீது ஏறி நிற்கிறார்கள். உடனே ஒரு அழைப்பு வருகிறது. கஅப் மாலிக் சொல்கிறார்கள், மதீனா எவ்வளோ விசாலமானது, ஆனால் நமக்கு ஏன் நெருக்கடியாக ஆகிவிட்டது, நம்முடைய உள்ளங்களெல்லாம் நமக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு நபித்தோழர் அப்படியே மதீனாவுடைய ஒரு உயரமான இடத்திலிருந்து கத்தினார், யா கஅப் அபுஷர், கஅபே நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னித்து விட்டான். 50வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு அவருடைய வீட்டினுடைய மேல் நின்று கொண்டு தனக்குத்தானே பேசி அழுது கவலை கொண்ட நிலையில் இருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய நேரம் முடிந்ததற்கு அந்த நேரத்தில் உயரமான இடத்தில் இருந்து ஒரு நபித்தோழர் சொன்னார், யா கஅப் அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டான். என்ன செய்தார்கள் தெரியுமா? கஅப் பின் மாலிக் அப்படியே சுஜூதில் அப்படியே விழுந்து விட்டார். அல்லாஹு அக்பர். ரப்பிடத்திலிருந்து மக்ஃபிரத், அப்படியே விழுந்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஒரு குதிரையை ஓட்டக்கூடிய மணி ரசூலுல்லாஹ் கஅபுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், சொல்லுங்கள் இந்த செய்தியை. குதிரை வீரர் ஓடி சொல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு மக்ஃபிரத்தை கொடுத்து விட்டார். கஅப் பின் மாலிக் அணிந்திருந்த 2 ஆடையும் கலற்றி அவரிடத்தில் கொடுத்து விட்டார், வைத்துக்கொள். சந்தோஷம். இதல்ல விஷயம். பள்ளிவாசலை நோக்கி செல்கிறார், அல்லாஹு மஸ்ஜித் நபவியை நோக்கி செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிய சந்தோஷ வெள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அப்படியே சொல்லுவார். அன்சாரிகள் எல்லாம் அவர் பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது எல்லோரும் சென்று அபுஷர் கஅப், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் தௌபாவை உங்களுக்கு வழங்கிவிட்டான். பள்ளிக்குள்ளே வருகிறார். ஃபகாம இலைய தல்ஹா இப்னு உபைதில்லா, தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா அன், சொர்க்கத்திற்கு நர்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் ஒருவர் ஓடி வந்து கெட்டி அணைத்தார்கள். தோழரே, நற்செய்தி பெற்றுக்கொள். ஆனால் எந்த முஹாஜி தோழை எழும்பல்ல. ஆனால் முஹாஜிர்களை பொறுத்தளவிற்கு ரசூலுல்லாஹ் எப்படி வெளிப்படுகிறாரோ அதை பார்த்து தான் வெளிப்படுவார்கள். ஆனால் இந்த தல்ஹா வந்து கெட்டி அணைச்சிட்டாங்க. வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். ஃபஸல்லம் கால கஅபுன் ஃபலம்மா சல்லம்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட சலாமை சொல்கிறார்கள். கஅப் சொல்கிறார், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன், யப்ருகு வஜ்ஹுஹு மினஸ் சுரூரி, சந்தோஷத்தில் மிளிர்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹுடைய முகம். 50 நாட்கள் என்னை பார்த்து சிரிக்காத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் பேசாத அல்லாஹ்வின் தூதர், சந்தோஷ வெள்ளத்தில் முகத்தில் அப்படியே மிளிர்ந்த வண்ணம், அதாவது பௌர்ணமியுடைய அந்த வெளிச்சத்தின் ஒரு பகுதியாக அல்லாஹ்வின் தூதருடைய முகம் அப்படியே வெளிச்சத்தில் சூழ்ந்தது. சந்தோஷப்படுற அல்லாஹ்வின் தூதர், கஅபே வாருங்கள், அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். உடனே கஅப் பின் மாலிக் கேட்டார்கள், அமின் இந்தக யா ரசூலல்லாஹ் அம் மின் இந்தில்லாஹ், மனித்தது நீங்களா அல்லது அல்லாஹுவா? உடனே சொன்னாங்க, பல் மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது. சந்தோஷ உச்சத்தில் செல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே நான் தர்மம் செய்கிறேன். அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன், இவருடைய விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். உலகத்தில் வாழும் பொழுதே தௌபா. கொடுக்கப்படுகிற தௌபா. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்காக கொஞ்சம் வைத்து கொண்டு
மிச்சதை நீ தான தர்மம் செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கஅப் பின் மாலிக் சொல்கிறார், ரசூலுல்லாஹுடைய முகம் அல்லாஹு அக்பர் பொடிய மிளர் சந்தோஷ காரணம் ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன் இருந்தாலும் என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹ் சந்தோஷம், ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. என்னுடைய தோழர் என்னோடு பயணித்தவர் அல்லவா அவர், 50 நாட்கள் வந்து சலாம் சொல்லும் பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தேனே, அல்லாஹ் தௌபா கொடுத்து விட்டார். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிரிப்பை பற்றி அனஸ் பின் மாலிக் சொல்கிறார்கள், அவ்வளவு மதீனா ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு அப்படி பிரகாசமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். கஅப் பின் மாலிக் சொல்ல, வல்லாஹி மா அன்அம அல்லாஹு அலைய மின் நிஅமத்தின் கத்துன் பஅத அன் ஹாதானில் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் என்பது இந்த அருள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்ருடைய அந்த தொழுகையின் பொழுது அல்லாஹ் இறக்கினான் வசனத்தை. சூரா தௌபாவினுடைய 118 119 வஅலா தலாததி, அந்த மூவர் அல்லதீன குல்லிஃபு பின்தங்கினார்களே, எவர் அந்த போர்க்களத்தில் பின்தங்கினார்களே, ஹத்தா இதா லாக்கத் அலைஹிம் அர்து பிமா ரஹபத் வ லாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் அவர்களுக்கு உலகம் விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு இந்த உலகம் நெருக்கடியாக இருந்தது. அல்லாஹ் சொல்கிறார், வர்ணிக்கிறார், அந்த மனோநிலைமை வர்ணிக்கிறார். நயவஞ்சகம் வெளிப்படவில்லை அவர்களுக்கு. அல்லாஹ்வின் தௌபாவை எதிர்பார்த்த வண்ணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை எதிர்பார்த்த வண்ணம் அவர்கள் பொறுமையாக 50 நாட்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், விசாலமான மதீனா அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் நெருக்கடியாக அமைந்தது. அல்லா மல்ஜஅ மின் அல்லாஹி இல்லா இலை, அல்லாஹை தவிர வேறு என்ன தங்குமிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பொய் சொல்லி தப்பித்திருக்கலாம். எங்களுக்கு யார் பொருத்தம்? அல்லாஹ்வின் பொருத்தம். அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்த தங்குமிடம் இருக்கிறது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான், வதப அலைஹிம் லியதூபு, அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்தான், அவர்களுடைய திரும்புதலை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொண்டான். இன்னல்லாஹ ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கருணையுடன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வஸனத்தை எடுத்து சொல்கிறான். முஃமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், அந்த 3 உண்மையாளர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு இருந்து என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் படியும் புரட்டிவிட்டு உள்ளம் பயம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அல்லாஹ் அல்லாமல் யாரிடத்திலே இந்த பொருத்தத்தை பெற முடியும்? உலக மக்களிடத்திலே பொருத்தத்தை பெறுவதா? எனக்கு நபியுடையதெல்லாம் இல்லை, நபியிடத்தில் போய் சொல்லி இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இதனூடாக தடைபட்டு விடும், ரசூலுடைய நேசம் தடைபட்டு விடும். உண்மையாக இஹ்லாஸோடு சபரோடு கஅப் பின் மாலிக் எந்த அளவுக்கு 50 நாட்கள் சகோதரர்களை மஸ்ஜிதுக்கு போவதை நிறுத்திவிட்டார். யாரும் பேசுவதில்லை, மஸ்ஜிதுக்கு போவதை நிறுத்திவிட்டார். அல்லாஹ்வுடைய தௌபாவை இந்த உலகத்தில் பெற்றவராக கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு சொன்னார்கள். மீண்டும் சில காலத்தில் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 4418வது செய்தியாக ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்ய நீண்ட நீளமான செய்தி. வயதான காலத்திலே தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்த செய்தி, அவருடைய மகனே இந்த ஹதீஸ் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இப்போ பயம் சகோதரர்கள், பொய், பித்தலாட்டங்கள், எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். சர்வசாதாரணமாக பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறோம். இல்லாமன் ரஹிம ரப்பி, நோன்பு பிடித்து கொண்டு பொய்களை சர்வசாதாரணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மைதான் சகோதரர்களை எப்போதும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது. உண்மைதான் அல்லாஹ் பாருங்கள், அஷ்ஷின் மேல் இருந்த அல்லாஹ் அந்த நபித்தோருடைய விஷயத்திலே குர்ஆனுடைய மறுமை வரை ஓதப்படுகிற குர்ஆனில் அவர்களை குறித்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த நிகழ்வில் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும். மூன்றாவதாக சூரா ஹுஜராத், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தி நபி, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குரலை நபியுடைய குரலுக்கு மேல் உயர்த்த வேண்டாம்.
வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி, உங்களுடைய நீங்கள் கஜஹரில் பஅதிக்கும் லி பஅதின், நீங்கள் ஒருவருக்கொருவர் உறக்க பேசுவதை போல் நபியிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம். அப்படி நீங்கள் பேசினால் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் உணராத பொழுது உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். ஒரு குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலுக்கு மேலே உங்களுடைய குரல் உயர வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை ஒரு தலைமைத்துவ பண்புக்காக வேண்டி ஒரு ஆளை நியமனம் செய்வதற்கான மஷூரா நடைபெறுகிறது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை சுட்டி காட்டுகிற ரசூலுல்லாஹ், இவர் இதற்கு தகுதியாக இருப்பார். உமர் ரலியல்லாஹு சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், இவர் தான் தகுதியாக இருப்பார். இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹ் அவர்களை சமாதானப்படுத்தும் பொழுது கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேலாக உயர்ந்து விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினார், ஈமான் கொண்டவர்கள் நபியுடைய குரலுக்கு மேலாக உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை உறக்க பேசிக்கொள்வதை போல் ரசூலுல்லாஹ் இடத்தில் நீங்கள் பேச வேண்டாம். அப்படி நீங்கள் பேசினால் நீங்கள் உணராத வகையில் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை அழித்து விடுவான். ரசூலுல்லாஹ்ட்ட அந்த நேரத்தில் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய நபித்தோடு, அவருடைய குரல் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், பேசினாலே கடினமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது அறிவிப்பை செய்ய வேண்டும் என்றால் சாபித்தை அழைத்து தான் சொல்வார்கள், சாபித் இந்த அறிவிப்பை அளிக்க வேண்டும். சாபித்துடைய குரல் அவ்வளவு தடிமம் பெற்றதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார். ரசூலுல்லாஹை பொறுத்தளவிற்கு சபைகளில் வருவதை, சஹாபாக்கள் வருவதை எல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படியே பார்ப்பாங்க. இப்போ கேட்குறாங்க, ஐன சாபித் எங்கே இருக்கிறார்? இவ்வளவு காலமாக இவ்வளவு நாளாக நம்முடைய சபைக்கு பங்கு கொள்ளவில்லையே. அப்போ சொல்லப்படுகிறது, சாபித் வரவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாபித்தை சென்று பாருங்கள் என்ன செய்கிறார் என்று. சாபித்துடைய வீட்டை நோக்கி சஹாபாக்கள் செல்கிறார்கள். வீட்டுக்குள்ளே கடுமையாக அழுகிறார். அழுது சத்தம், அழுது கண்ணெல்லாம் அப்படியே சிவந்து விட்டது. உள்ளே நுழைந்து கேட்கிறார்கள், சாபித்தை ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன நிகழ்ந்தது? அவர் சொல்கிறார், தோழரே, என்னுடைய குரல் இருக்கிறதே இயற்கையாகவே தடிமம் பெற்றது. நான் ரசூலுல்லாஹோடு பேசினாலே என்னுடைய குரல் ரசூலுல்லாஹுடைய குரலுக்கு மேல் உயர்ந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கண்டித்து தான் இந்த வசனத்தை இறக்கிறான். என்னுடைய அமல்கள், அவருடைய அமல் அவர் சொல்றார், அழிந்து விடும். என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகம்தான் செல்ல இருக்கிறேன். ஒரு குர்ஆன் வசனத்தை உள்ளத்தை அப்படியே இருக்குகிறது. ரசூலுல்லாஹ் வராங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கிட்ட நாங்கள் சென்றோம், இப்படி சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்ஹப் இலா சாபித் ஃபகுல், சாபித்திடத்தில் செல்லுங்கள், சொல்லுங்கள், இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் ஒருவர். ஆனால் அவரை நோக்கி இந்த வசனம் இறக்கப்படவில்லை. இறக்கப்பட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும். ஆனால் அந்த வசனம் யாரை நோக்கி பேசுகிறது என்று சாபித் பின் கைஸ் சொன்னார், என்னை நோக்கி பேசுகிறது. இந்த அச்சம் சகோதரர்கள், சஹாபாக்கள் எத்தனையோ வசனங்கள் வட்டியை குறித்து சொல்லும், உள்ளத்தில் பயம் இல்லை. எத்தனையோ வசனங்கள் அவதூறுகளை சொல்லாதீர்கள் என்று சொல்லப்படும், நம்முடைய உள்ளம் பயத்தில் சூழப்படவில்லை. எத்தனையோ வசனங்கள் குர்ஆன் நரகத்தை குறித்து பேசப்படும், நம்முடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்கவில்லை, அழுகை வரவில்லை. ஒரு வசனம் சகோதரர்களே, அதை நாம் உள்வாங்கினால் தெரியும், சஹாபாக்கள் அந்த ஒரு வசனத்தை நோக்கி என்னுடைய அமல்களெல்லாம் அழிந்து விட்டது என்று சாபித் பின் கைஸ் அழுதார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இறங்கி இருக்கும். அல்லாஹ், அப்படிலாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். இறுதியாக சூரா ஃபத்ஹுடைய முதல் வசனமாக 4வது செய்தி, ஹுதைபியா உடன்படிக்கை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை செல்கிறார்கள். ஹிஜ்ரி 6 அஹ்ஸாபுக்கு பிறகு, அஹ்ஸாபுடைய யுத்தத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை செல்கிறார். 1500 சஹாபாக்கள் இஹ்ராமோடு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எல்லாருடைய உள்ளத்தில் என்னன்னா, உம்ரா செய்ய போகிறோம், இவ்வளவு நாட்கள் மக்காவை பார்க்கவில்லை, இவ்வளவு நாட்கள் மக்காவுடைய பூமியை நாம் பார்க்கவில்லை. சந்தோஷத்தில் போகிறார்கள். அங்கே உங்களுக்கு தெரியும், காஃபிர்களோடு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று சொன்னால், முஸ்லிம்கள் மத்தியில் கடுமையாக அந்த உடன்படிக்கையில் முஸ்லிம்களை தாழ்த்தி இருப்பார்கள். சுஹைல் என்கிற ஒரு சுஹைல் இப்னு ஹுனைஃப் என்கிற ஒரு பின்கால இஸ்லாத்தை ஏற்குகிறார். அவரை அனுப்புகிறார்கள் உடன்படிக்கை போடுவதற்கு. உடன்படிக்கை எழுதப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் சொன்னார், அர் ரஹ்மான் அர் ரஹீமா ரெண்டையும் நீங்கள் அழிக்க வேண்டும். அல்லாஹ், நாங்கள் ரஹ்மான் ரஹீம் என்றெல்லாம் நாங்கள் எங்களுக்கு யார் ஒமன் ரஹ்மான், யார் ரஹ்மான், யார் ரஹீம், பிஸ்மி என்று எழுதுங்கள், இல்லை பிஸ்மில்லா என்று எழுதுங்கள். சுத்தா சொன்னாங்க, அழிட்டேன், அலி பிஸ்மில்லான்னு அழித்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா முஹம்மது ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ், உங்களுடைய ரசூலன் நாங்கள் ஏற்றால் எப்படி நாங்கள் உங்களோடு இந்த உடன்படிக்கை போடுவோம், ரசூலுல்லாஹ்வை அழிக்கும். அலி ரலியல்லாஹு தஆலா அன் கோபம் வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை நான் ஒருபொழுதும் அழிக்க மாட்டேன். இவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தை அழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் அலியே எங்கு இருக்கிறது என்று சொல், நான் அழிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அலி ரலியல்லாஹு காட்டுறாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை வைத்து அழித்தார்கள். 10 ஆண்டுகள் நமக்கு மத்தியில் போர் நிறுத்தம். மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவரை மீண்டும் நீங்கள் எங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் கோபம் வருகிறது. ஏன்னா பத்ரில் எதிர்கொண்டவர்கள், உஹதில் எதிர்கொண்டவர்கள், அஹ்ஸாபில் எதிர்கொண்டவர்கள், வெற்றியை பார்த்தவர்கள், நாம் தாழ்ந்து போவதா அந்த காஃபிர் இடத்தில்? அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய அறைக்குள்ளே வருகிறார். யா ரசூலல்லாஹ் கேட்கிறார், அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா, அசத்தியத்தில் இருக்கிறோமா? நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்தில் தான் இருக்கிறார்கள். சொன்னா பல, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அசத்தியத்தில் இருக்கிறார். அப்படியா? நாம் போரில் மரணித்தால் நமக்கு சொர்க்கம், அவர்களுக்கு நரகம், அதுதானே? பல, அதுதான். அப்போ ஏன் இந்த இழிவான செயலை நாம் செய்ய வேண்டும்? அவர்களிடத்தில் நாம் போர் செய்வோம். அல்லாஹ் தீர்ப்பு வழங்காதவரை ஏன் அவர்களிடத்தில் நாம் பணிந்து செல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கே ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களிடத்தில் தாழ்ந்து போகுவதை யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கடுமையாக உடன்படிக்கையை போட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா இப்ன ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். ஒரு வார்த்தை. உமர் ரலியல்லாஹு கோபம், இயற்கை சகோதரர். சஹாபாக்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை செயல்படுத்துவதற்கு பின்தங்கிய ஒரே ஒரு இடம் என்றால் ஹுதைபியா உடன்படிக்கை தான். அபூபக்கர் வராங்க, அபூபக்கர் நாம் சத்தியத்தில் தான் இருக்கு, அதே கேட்குறாங்க, சத்தியத்தான் இருக்கிறோம், நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம், அப்புறம் ஏன் போர் செய்யலாம்? ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் தூதர், அவரை அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். உமர் ரலியல்லாஹு பார்க்க அபூபக்கரும் இதைத்தான் சொல்கிறார், ரசூலுல்லாஹும் இதைத்தான் சொல்கிறார். அப்படியே மீண்டு சென்று விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராணிகளை எல்லாம் அறுக்க சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, யாருமே எழும்பி மொட்டை அடிக்கவில்லை, பிராணி அறுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கூடாரத்துக்குள்ளே வருகிறார்கள். மனைவி சொன்னார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள், உங்கள் தோள் உங்களை பின்பற்றுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்தார்கள். தலையை மலித்தார்கள், பலிப்பிராணியை அறுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பார்த்த உடனே அப்படியே அவர்கள் கொஞ்சம் கோபம் இருக்கும், அப்படியே தன்னுடைய கரத்தாலே மலித்தார்கள். சிலர் அந்த ஒரு ஏன் தாழ்ந்து போகணும், நம்ம ஹக்கில் இருக்கோம், நம்ம தான் இவ்வளோ போர்க்களத்தில் நம்ம வென்றிருக்கிறோம், அஹ்ஸாபை எதிர்கொண்டு இருக்கிறோம். அஹ்ஸாப் மிகப்பெரிய போர்க்களம், அது ஏன் தாழ்ந்து கொண்டும் அறுக்கிறார்கள். சிலருடைய தலையில் அப்படி ரத்தம் வந்து எல்லாம் அப்படியே திரும்பி செல்கிறார்கள். உமர் அழைக்கப்படுகிறார். உமரே வர சொன்னுங்கள். உமர் ரலியல்லாஹு நினைத்தார்கள், அவ்வளவுதான், ரசூலுல்லாஹ்விட்ட பேசின விஷயத்தை ஏதோ வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹுடைய முதல் வசனத்தை இறக்குகிறான். இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே தெளிவான வெற்றியை உமக்கு நாம் வழங்கினோம். தெளிவான வெற்றி. பத்ர், உஹத், அஹ்ஸாபில் அல்லாஹ் இதனை சொல்லவில்லை. அல் ஹுதைபியா உடன்படிக்கை செல்கிறார்கள். அப்படியே இந்த வசனம் இறங்குகிறது. சொல்லப்படுகிறது உமரிடத்தில், உமரே அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா யா ரசூலல்லாஹ், அவ ஃபத்ஹுன் ஹுவ, இது வெற்றியா அல்லாஹ்வின் தூதரே? கால நஅம், இது வெற்றிதான். நாம் தாழ்ந்து செல்லவில்லை உமரே, பணிந்து செல்லவில்லை உமரே. உணர்ச்சிகள் அல்ல அது. உணர்ச்சி போக்கில் இஸ்லாத்தை பார்க்கவே கூடாது. நிதானம், நிதானமாக கையாள வேண்டும். சிச்சுவேஷன் நிதானமாக கையாள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், அதற்குத்தான் வெற்றி என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 நிகழ்வு சோதனை உள்ளத்தை அப்படியே உலுக்க வேண்டும். சஹாபாக்கள் அன்சாரிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிளவு, அல்லாஹ் சொல்கிறார், அந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் அந்த குர்ஆனை பற்றி பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிரிவினை தூண்டாதீர்கள், ஒருவருக்கு மத்தியில் பகைமைகளை தூண்டாதீர்கள், அநியாயங்களை செய்யாதீர்கள், ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய இதயங்களை இணைத்திருக்கிறான் என்கிற செய்தியும். இரண்டாவதாக கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தன்னுடைய உண்மைக்கு அல்லாஹ் கொடுத்த தௌபா. எந்த காலகட்டத்திலும் என்னுடைய நாவுகள் உண்மை தான் சொல்லுங்கள், ஹக் இல்லாமல் இருக்க வேண்டும். பிலிசான் ஹக், ஹக்குடைய நாவுகளாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உண்மையாளர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர், இந்த வேத வசனம் அல்லாஹ்வின் தூதருடைய குரலுக்கு மேலாக இல்லையா? அறிஞர்கள் சில கருத்து சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் குரலுக்கு மேல் உயர்ந்த அல்லாஹ் அழித்துடுவான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இப்பொழுது இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் இப்பொழுது இருக்கிறது, அது பேசப்படும் பொழுது அதற்கான கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் சொல்லும் பொழுது உறங்குவது, அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ் சொல்லும்போது ஒரு நகைச்சுவை செய்வது, முகப்பாவனை செய்வது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான்காவதாக தெளிவான வெற்றியாக உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த வசனம். உமர் சொல்கிறார், பிற்காலத்தில் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் அந்த பேசின அந்த நாள், அந்த நாள் மட்டும் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு ஆகியது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டார். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்விலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக்குவாராக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடராக இதயங்களை மாற்றி இறை வசனங்கள் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக இன்னும் சில செய்திகள் குர்ஆனில் நபித்தோருடைய வாழ்க்கையை மாற்றி நமக்கான படிப்பினைகளையும் நிறைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறார். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்திகளை உள்ளத்திலே கொண்டு சேர்ப்பானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடைய தோழர்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எஞ்சிய நாட்கள் சகோதரர்களை, வேகமாக ரமதான் நம்மை விட்டு சென்றுவிடும். எந்த அளவிற்கு ஒரு நொடி கூட விடாமல் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் திக்ருகளை செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், இரவு வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகளை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பியவாறு அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் எப்படி அழகான ஒரு மஜ்லிஸில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு குர்ஆனை பற்றிய, குர்ஆன் கல்வியை பற்றி பேசக்கூடிய இந்த சபை, இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய, இந்த மலக்குமார் சூழக்கூடிய இந்த ரஹ்மத் நிறைந்த சபையை நமக்கு ஏற்படுத்தியிருந்தானோ, இதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸே அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.